नमस्ते ललिते देवी श्रीमत्सिंहासनेश्वरी भक्तानामिष्टदे मातः अभिरामी नमोस्तुते। துவனி வழங்கும் அபிராமி அந்தாதி சீரீஸின் இந்த பதிவு இல்லற வாழ்க்கையில் இன்பம் பெற நாம் துதிக்க வேண்டிய அபிராமி அந்தாதியின் 11ஆம் பதிகம். இதற்கு முந்தைய பதிவில் நாம் மோட்ச நிலையை பற்றி பார்த்துருப்போம். இந்த மோட்சம் அல்லது வீடு பேருங்கிற ஒரு நிலை அழியாத பரமானந்த நிலைன்னு நாம் கேட்டோம். அந்த நிலை எப்படிப்பட்டது? இந்த நிலையில் ஒருத்தருக்கு கஷ்டம் சுகம் எல்லாமே ஒரே போல தான் இருக்குமாம். சுகம் துக்கம் எல்லாமே உடம்புக்கு மட்டும்தான், ஆத்மா எப்பவும் ஒரு ஆனந்தமான நிலையில தான் இருக்குமாம். எப்படி நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது அதில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியறது இல்லையோ, அந்த நிலை வாழ்க்கை முழுவதும் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுக்கு ஓரளவுக்கு ஈடான அதைவிட மேலான மனநிலைன்னு மோட்சத்தை சொல்கிறாங்க. அம்பிகை அப்படிப்பட்ட பரமானந்தத்தின் ஸ்வரூபமாக விளங்குறாங்க. 11ஆம் பதிகத்தில் அபிராமபட்டர் அம்பிகை தன்னோட ஆனந்தமாக அறிவாக அமுதமாக இருக்கான்னு பாடுறாரு. அதாவது தனது மனதை தெளிவுபடுத்தும் ஆனந்தமாகவும் தனது புத்தியை அல்லது சித்தத்தை தெளிவுபடுத்தும் அறிவாகவும் தனது உடலுக்கு பலம் தரும் அருமருந்தான அமுதமாகவும் அபிராமி அம்மன் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஒரு வகையில் பார்த்தா மகிழ்ச்சி தரும் மகாலட்சுமியாகவும் அறிவை தரும் சரஸ்வதியாகவும் தேகபலம் தரும் சக்தியாகவும் அம்மைதான் இருக்கான்னு பாடுறாரு. முப்பெருந்தேவியரையும் ஒன்றாக சேர்த்த வடிவையுடைய அம்மன் எப்படிப்பட்டவள் தெரியுமா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் முதலான பஞ்சபூதங்களின் திருவுருவமாக இருப்பவள்னு வானந்தமான வடிவுடையாள்னு பாடுறாரு. அபிராமபட்டர் அம்மையின் திருவடியிலேயே கிடப்பவர். அம்மனின் திருவடிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பொதுவாக நாம் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறப்போ அவங்க பாதங்களை தொட்டு வணங்குவோம் இல்லையா? அதன் தாத்பரியம் என்னன்னு நம்ம யோசிச்சது உண்டா? பாதங்கள் நம் உடலின் மொத்த எடையையும் தாங்கி இந்த உலகத்தில் நாம் நிற்க நடக்க உதவுது. தரையில் இருக்கிற பாதங்களை நம் தலையை குனிஞ்சு வணங்கும் போது தானுங்கிற மமதை அழியும். அது மட்டும் இல்லாமல் ஒருவர் நம்ம காலில் தலை குனிஞ்சு வணங்கும் போது நாமும் தலை குனிஞ்சு அவர் எழுப்புறோம் இல்லையா? அப்போது ஆசி பெறுபவர் ஆசி வழங்குபவர் இப்படி 2 பேரோட மமதையும் குறையும்னு சொல்லப்படுது. மனிதர்களின் பாதங்களை வணங்குவது இவ்வளோ சிறப்புனா 4 வேதங்களையும் தன்னோட தாமரை மலர் போன்ற பாதங்களில் உடைய அம்பிகையின் திருவடி எவ்வளோ சிறப்பானதாக இருக்கும். அதனால தான் தவள நிறக்கான், அதாவது சாம்பலால் வெண்மை நிறமுடைய இடுகாட்ட ஆடும் அரங்கமாக கொண்ட என்றும் அழியாத எம்பிரானான சிவபெருமான் தன் துணைவியான அம்பிகையின் பாதங்களை தன் முடி, அதாவது தலையில் வச்சு வணங்குறாங்கன்னு மறை 4னுக்கும் தான் அந்தமான சரண அரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதேன்னு பாடுறாரு. இந்த வரிகளில் சிவபெருமானும் அன்னையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லை. அவங்க 2 பேரும் சமமானவர்கள்னு ஒரு பொருள் இருக்கும். சிவன் சக்தி, பெருமாள் மகாலட்சுமி, பிரம்மதேவர் சரஸ்வதி, ராமர் சீதை, கிருஷ்ணர் ருக்மிணி ராதை, முருகர் வள்ளி தெய்வானை, இப்படி எல்லா உருவங்கள்லையும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஈடானவர்கள். ஒருத்தர் உயர்ந்து மற்றவர் தாழ்ந்து இருக்கக்கூடாது. இருவரும் சமமாக கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் சேவை செஞ்சு இருந்தாதான்
இல்லறம் சிறக்கும்னு நமக்கு தெரிவிக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். இந்த பதிகத்தை நாம் புரிஞ்சு பாடி வர இல்லற வாழ்வில் இன்பம் பெருகும்னு நம்பப்படுது. இந்த பதிகத்தை நாம் கேட்கலாமா?